இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்டர் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி டேஸ்டான வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன வாழைப்பூவை இந்த மாதிரி கட் பண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய கட்டி பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 3 முந்திரி, 3 பாதாம், 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் கசகசா, 3 கிராம்பு, கொஞ்சம் போல் நட்மிக் அதாவது ஜாதிக்காய், பட்டை, சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு ஜாதிபத்திரி, ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சம் போல் கல்பாசி. இது எல்லாம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயம், தட்டி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு பரட்டை விட்டுடலாம். அதோட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இப்போது நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போது ஃபியூ ட்ராப்ஸ் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது 2 விசில் விட்டு இறக்கிட்டோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். கிளறி விடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உடஞ்சிராமல் இந்த மாதிரி ஓரங்களில் கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு உதிரியான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு தரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.